தொழில்நுட்பம், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை வலுப்படுத்துவதில் தொழில்துறையினர் மேலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து டிபெட் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்றும் துணை பிரதமருமான அவர் தொழில்துறையினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தொழில்துறை, தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களும் உறுதியான ஒத்துழைப்பை உருவாக்குவது மிகவும் முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். Input daripada pihak industri yang konsisten mencakupi aspek kuantiti dan kualiti tenaga kerja yang diperlukan adalah amat penting dan kritikal. Ketepatan input ini kemudiannya disusuli dengan pembangunan kurikulum dan pelaksanaan program-program yang bersesuaian oleh institusi TVET. பிரதமரின் தங்க கை விருது மற்றும் சிறந்த திறனாளருக்கு விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். தொழில்துறையுடனான நெருக்கமான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து புதிய நிபுணத்துவ பணியாளர்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம், மலேசிய திறன் போட்டி மன்றம் முன்னின்று இவ்விழாவில் நடத்தப்பட்ட 28 திறன் சார்ந்த போட்டிகள் டிபெட் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மலேசிய தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் பல தரப்பினர் ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் தொடர்ந்தால் 2030ஆம் ஆண்டிற்குள் அதிக வருமானம் கொண்ட நாடு என்ற இலக்கை நெருங்க முடியும் என்றார் அவர். இதனிடையே சிறந்த திறனாளர் விருது SG டிபெட் குரூப் பெர்ஹாட்டின் தோற்றுநரும் இயக்குநருமான டத்தோஸ்ரீ கணேஷ் பழனியப்பனுக்கு வழங்கப்பட்டது. முதல் முறையாக ஒரு இந்தியராக இவ்விருதை பெற்ற மகிழ்ச்சியை இவ்வாறு செய்தியாளர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இது இந்த விருது எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்தியர்களும் இந்த துறையில் சாதனை அடைய முடியும். இந்த விருதுன்றது ஒரு 2 பேர் 3 பேர் முடிவு பண்ணுற விருது இல்லை. இது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விருது. இது ஒரு வருஷமாக இது அவங்க கண்காட்சி, இதோட ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு தேவையான விஷயம் செஞ்சு தான் இந்த விருது. அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த விருது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை. இந்த மலேசியாவில் உள்ள எல்லா இந்தியர்களுக்கும் எங்கெங்கே அவங்க மலேசிய இந்தியர்கள் இந்த தொழில்திறனில் எக்ஸலன்ஸ் அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சொந்தமான ஒரு விஷயம். பல இண்டஸ்ட்ரியில் பல ஸ்கில்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இந்தியர்கள் இருக்காங்க. அப்படியே இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அவார்ட் கிடைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். பிறகு இப்போ டிபெட்ன்ற ஒரு விஷயம் லோக்கல் மட்டும் இல்லை, வெளியூர் நாட்டில் நல்ல வாய்ப்பும் இதுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய இளைஞர் இதில் பொதுவாக முக்கியம் கொடுத்து இதில் நிறையா அவங்களுக்கு தேவையான விஷயம் எடுத்துகிட்டு அரசாங்கம் நிறையா உதவி பண்ணுறாங்க. அதில் நம்ம எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ரெலவனாக இருக்கணும், எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் பல சேவை செய்ய முடியும். அதே மாதிரி ஹை இம்பேக்ட் துறையிலே இவங்க ஈடுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தொழில்திறன் டிபெட் ஒரு வெர்டிக்கலில் அவங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம். இவ்விழாவில் பிரதமரின் தங்க கை விருதை மாணவர் பிரிவில் மிஸ்தோ மிக்கினும், பயிற்றுவிப்பாளர் பிரிவில் முகமது முஹிதீன் முகமது இப்ராஹிமும் வென்றனர்.